அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குடன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 20 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஏ சுரேஷ் பாபு அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும் அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து திட்டத்தினை மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் டி கருணாகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ஆர் ரவி அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டு நமது ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக வர கண்ட திருமதி அகிலா குணாலன் அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கருணாகரன் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. ஓகே சார். இறைவா, மனித குலத்தை படைத்திட்ட தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுமை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தமில்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரொட்டேரியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி நோக்கம் வாசித்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கருணாகரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் முத்திரை பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் செய்ய போறது சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, ஒரு நீண்ட மூச்சு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். சூரிய வணக்கம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் பலமடையும், அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய்வரும், ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. சுகாசனம் அல்லது சொஸ்திகாசன நிலையில அமர்ந்துக்கலாம். இடது கையில சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் மணிச்சு வச்சுக்கிறோம். வலது கையில பிரணவ முத்திரை வச்சுக்கிறோம். சுண்டு விரல் மோதிர விரல் நீட்டி வச்சு நடுவிரலும் ஆள்காட்டி விரல் மடக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரல் தனியா வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கபாலபதி செய்ய போறோம். வலது நாசி பெருவிரலால் அடைச்சு இடது நாசி வழியே மூச்சு காட்ட வெளியேற்றுறோம். வயிறு சுருங்கி வெளியேற்றும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இடது நாசி மோதிரங்களால் அடைச்சு வலது நாசி வழியே மூச்சு காத்த வெளியேற்ற போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியேற்றுறோம். அடுத்ததாக பிராணாயாமம். 5 வினாடி இடது நாசி வழியே மூச்சு காத்து இழுத்து இடது நாசியை அப்படியே அடைத்து 5 வினாடி அப்படியே நிறுத்தி வச்சிருந்து வலது நாசி வழியாக 10 வினாடி மூச்சு காத்த வெளியேற்றுறோம். இந்த முறை மட்டும் நம்ம பயன்படுத்துறோம். இடது நாசி வழியை இழுக்கிறோம். இடது நாசியை அடைச்சு 5 வினாடி நிறுத்தி வச்சிருக்கிறோம். வலது நாசி வழியா 10 வினாடி மூச்சு காத்த வெளியேற்றுறோம். மறுபடியும் இடது நாசி வழியா இழுத்து
இடநாசி அடைச்சு வடநாசி வெளியவே மூச்சு காத்து 10 வினாடி வெளியேறு. இந்த முறையை நம்ம பின்பற்றோம். வடநாசியை பெருவால் அடைச்சிக்கிறோம், மூச்சு காத்து இழுக்கிறோம், ஓய்வு. இப்ப நாம செஞ்சது திருமூலர் மூச்சு பயிற்சி. இந்த பயிற்சி செய்வதனால் நுரையீரல் நல்லா பலமடையும், மூளை சுறுசுறுப்படையும். அடுத்ததாக முத்திரை பயிற்சி. நம்ம சுகாசனம் அல்லது சுஸ்திகாசன நிலையில அமர்ந்துக்கலாம். இன்னைக்கு செய்ய போற முத்திரை பிராண முத்திரை. சுண்டு விரலும் மோதிர விரலும் சேர்த்து வச்சுக்கிறோம். அதனோட கட்டை விரலும் நம்ம இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் நம்ம நீட்டி வச்சுக்கிறோம். நேரா வச்சுக்கிறோம். மூச்சு காட்சியை நம்ம கவனிக்கிறோம். இந்த முத்திரையை நம்ம தினசரி ஒரு 15 நிமிடம் செஞ்சால் போதும். இப்படி செய்யறப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். நாள் முழுவதும் அந்த உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கும். தூக்கம் நம்மளுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். சொல்லுங்கம்மா. முத்திரை இன்னொரு டைம் சொல்லுங்க ஐயா, கட் ஆயிடுச்சு. சுண்டு விரலும் மோதிர விரலையும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சேர்த்து வச்சுக்கிறோம். நுனி அது கூட கட்டை விரல் நுனி வந்து நம்ம நினைச்சுக்கிறோம். மற்ற நடுவிரலும் ஆள்காட்டி விரலையும் நம்ம என்ன நினைக்கிறோம் நீட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். ஓகேங்க ஐயா, நன்றிங்க.
பிராண முத்திரைங்க. அப்படியே முதுகுத்தண்டை நேரா வச்சு நம்ம ஒரு 10 வினாடி நாம மூச்சு காத்தையே கவனிக்கிறோம். இது தொடர்ந்து இந்த பயிற்சியை நாம் செய்யறப்ப நம்மளுக்கு முகம் அழகு பெறும். நம்மளுக்கு அந்த முதுமை தோற்றமே வராது. ஓய்வு. அடுத்ததாக தியான பயிற்சி. இரு கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கிறோம். நாம் செய்ய போறது அஜபா தியானம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் நம்ம என்ன வச்சுக்கிறோம், மற்ற 3 விரல்களை நீட்டி வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிறோம். நம்ம கண்கள் உருவ மத்தியை பார்த்துருக்கட்டும். மூச்சு காத்து இழுக்கிறப்போ சோ என்ற மந்திரத்தையும், மூச்சு காத்து விடுறப்போ
கம் என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்கிறோம். வயிறு நன்றாக சுருங்கி உரியட்டும். நம் கண்கள் உருவ மத்தியை பார்க்கட்டும். ஓய்வு. தினசரி நாம் இந்த அஜபா தியானம் செய்வதனால் நம்மளுக்கு ஞான நிலையை நாம் அடையலாம். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணமானன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. சூரிய வணக்கம் மற்றும் ஆசனம் முத்திரை பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு
நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக கீழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 8வது பாகம். அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி, எப்ப நிறுத்துறது? உண்மையிலே சொல்ல போனா எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நல்லது. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நிறுத்தாதீங்க. எவ்வளவு முடியுமோ தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு அம்மா தன் தாய்ப்பால் மூலியமாகத்தான் குழந்தையை வளர்க்குறாங்க. அதனால எவ்வளவு நாள் முடியுமோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம். ஒருவேளை அந்த குழந்தை பெருசாகி பல்லெல்லாம் முளைச்சு மார்பு போட்டு கடிக்குது, துன்புறுத்துது, ஒழுங்கா குடிக்க மாட்டேங்குது, இல்ல அதுக்கு பால் பத்த மாட்டேங்குது, ரொம்ப பெருசாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க பாலை நிறுத்தணுமே தவிர அது வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதுங்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சிறந்தது. அடுத்தது, தாய்ப்பாலை கொடுத்தாச்சு, தாய்ப்பால் இருந்து இப்ப வெளியே வரணும். அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டுப்பால் மிக சிறந்தது. ஆட்டுப்பால் கிடைக்கலையா, மாட்டுப்பால், அதுவும் சிறந்தது. அடுத்தது உணவு, சாதாரண இயற்கை உணவு, பழங்கள், சாதாரண நம்ம சாப்பிடுற உணவு, இயற்கை உணவு, தானியங்கள், இதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். எடுத்த உடனே நிறைய கொடுத்துடக்கூடாது. அந்த குழந்தைக்கு பழக்கம், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம். தாய்ப்பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணவு கொடுக்கறத பழக்கி. அடுத்தது, குழந்தைக்கு பாலை நிறுத்தணும், மறக்கடிக்கணும். அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, உண்மையிலேயே பால் நிறுத்தக்கூடாது, குழந்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் முடிவு பண்ணிட்டீங்க, இனிமேல் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அந்த குழந்தை அடம் பிடிக்குது, பெருசாயிருச்சு, மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கு, அம்மா ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, பால் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, பால் குடிக்கிறத நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உடனே அந்த ஐடியா வச்சு நிறுத்திடாதீங்க. அரப்பு இருக்கு இல்லைங்களா, அரப்ப மார்புல தடவிட்டு ஒரு நாள் குழந்தைக்கு பால் கொடுக்கும். இதனை முன்னு பால் குடிக்கும் போது அரப்பும் சேர்ந்து குடிச்சிடும். வாய் அதுக்கு ஒரு மாறி இருக்கும். அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும், இனிமேல் பால் குடிக்க வேண்டாம். அந்த அரப்பு வாயில போன உடனே அது குழந்தைக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படாது. அந்த காலத்துல அரப்ப லேசா தேய்ச்சிட்டு குழந்தைக்கு பாலை கொடுத்து பாலை நிறுத்துறதுக்கு ஒரு ஐடியாவா பயன்படுத்தி இருக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம் இருந்தா, பிடிச்சிருந்தா இந்த ஐடியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது, பல்லுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஆமாங்க, பல்லு முளைக்கிறதுக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எந்த குழந்தை 8 மாதத்துக்கு பிறகு பல் முளைக்கிறதோ அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தை. எந்த குழந்தைக்கு 8 மாசம் முன்னாலேயே பல்லு முளைச்சிருச்சோ அது ஆரோக்கியமான குழந்தை தான். கொஞ்சம் கவனிப்பா இருக்கணும். சொல்ல புரிஞ்சுக்குங்க, வீக்கான குழந்தைங்கன்னு சொல்றதுக்கு வாயில வரல, அதனால அந்த மாதிரி சொல்றேன். அதான் நல்லா வார்த்தையை கவனிக்கணும். 8 மாசத்துக்கு அப்புறம் பல்லு முளைக்கிற குழந்தை அருமையான குழந்தை. அதுக்கு கீழே பல்லு முளைக்குதுன்னா அந்த குழந்தைக்கு சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால நம்ம கொஞ்சம் அம்மா அப்பா என்ன பண்ணணும், அந்த குழந்தை நல்லா கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். இங்க பாருங்க, 4வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லு வீக்கா இருக்கும். அப்ப என்ன ஆகுன்னா தேயும். 5வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பல்லுல கரை இருக்கும், அந்த குழந்தைக்கு கூச்சமா இருக்கும். 6வது மாசம் பல்லு முளைச்சதுன்னா சொத்தையாகும், அழுக்கா இருக்கும், வெள்ளையா இருக்காது. 7வது மாசம் பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் லைனா வரும், சீக்கிரமா உடையும். அதனால இங்க பாருங்க, அந்த காலத்துல குழந்தையோட ஆரோக்கியத்தை எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா, எத்தனை மாசத்துக்கு அப்புறம் லேட்டா பல்லு முளைக்குதோ அவ்வளவு குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தங்க. அதனால ஒரு குழந்தைய தடுப்பூசியே போடாம, ஹாஸ்பிட்டலுக்கே போகாம, மருத்துவரையே பார்க்காம, சுகப்பிரசவம் வீட்லயே பெற்றுக்கிட்டு, தொப்புள் கொடியே கட் பண்ணாம, தடுப்பூசியே போடாம நாட்டு குழந்தையா வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 9 மாசம் 10 மாசம் ஆகும். சில குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு அப்புறமா பல்லு முளைக்கும். எவ்வளவு அதிக நேரம் கழிச்சு பல்லு முளைக்குதோ குழந்தை அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல
இந்த குழந்தை என்ன தெரியுமா பண்ணும்? எதை பார்த்தாலும் கடிக்கும். ஏன் கடிக்குதுன்னா, பல்லு முளைக்கிறது இருக்கு இல்லையா? அதுக்கு அந்த மேல பல்லுக்கு மேல அந்த எகிர் இருக்கும். அதை உடைச்சிட்டு தான் பல்லு வெளியே வரும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு கடிக்கிற மாதிரி பொருளை கொடுக்கணும். அந்த காலத்துல மரக்கட்டையெல்லாம் கொடுப்பாங்க. மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்பா பொம்மை செஞ்சு கொடுப்பாரு. இப்பெல்லாம் யாரும் செய்யறதே இல்லை. அப்ப அதை போட்டு கடின்னு கடிச்சு என்ன பண்ணும்? அந்த மேல் இருக்கிற தோல் இருக்கு இல்லைங்களா? அதுவே விலைக்கு பல்லு வெளியே வந்துடும். அப்ப அந்த குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது வர வலி வேதனை எல்லாம் எதுவுமே இருக்காது. எதையுமே கடிக்கும் போது கம்மன் கொடு, கடிக்காதுன்னு சொல்லி அந்த குழந்தை கடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்காம வளர்த்தீங்கன்னா பல்லு முளைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுரும். எனவே பல்லுக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு. அடுத்தது, ஆண் குழந்தை பண்ணுக்கும் பெண் குழந்தை பல்லுக்கும் சம்பந்தம் இருக்கா, வித்தியாசம் இருக்கா? நாம இருக்கு. பெண் குழந்தைகளுடைய பல்லு சாஃப்டா இருக்கும், மென்மையா இருக்கும், சீக்கிரமா முளைச்சிரும், நல்லா இருக்கும். அந்த குழந்தைக்கு அதிகமா வலி வேதனை எல்லாம் இருக்காது. ஆண் குழந்தையோடைய பல் கடினமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வலி வரும், வேதனை வரும். எப்பவுமே பல் முளைக்கும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்க அழுகும், எனக்கு வலிக்கு. சில குழந்தைகள் பிறக்கும் போதே பல்லோட பிறக்கும். இது நல்லது இல்லைங்க. பிறக்கும் போதே பல்லோட பிறக்குதுன்னா அம்மா கர்ப்ப காலத்துல ஒழுங்கா நிம்மதியா இல்ல, சத்து குறைபாடுன்னு அர்த்தம். பயப்பட வேண்டாம். சத்து குறைபாடு, குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை நல்லா கொஞ்சம் பாதுகாப்பா அதிக கேரிங் கொடுத்து அக்கறை கொடுத்து நல்லா வளர்த்துங்க. ஏன் தாய்ப்பால் கொடுங்க. பிறக்கும் போதே பல்லோட பிறக்கிறது நல்லது இல்லைங்க. நல்லது இல்லைன்னா இந்த கேர் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கு பல்லு முளைக்கும் போது முதல்ல மேல பல்லு முளைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேல பல்லு முளைக்கிறத விட முதல்ல கீழே பல்லு முளைக்கிறது சிறப்பிலும் சிறப்பு. மேல பல்லு முளைக்கிறது சிறப்பு. பாருங்க, எனக்கு பயமா இருக்குங்க சொல்றதுக்கே உங்ககிட்ட. ஒருவேளை மேல பல்லு முளைக்கிறது நல்லது இல்லைன்னா முளைச்சதை பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோன்னு இருப்பீங்க. அதுக்காக தான் பயமா இருக்குங்க. அதாவது குழந்தைகளுக்கு மேல பல்லு முளைக்கிறத விட முதல்ல கீழே பல்லு முளைக்கும் பொழுது அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. இதுல கன்ஃபர்மேஷன். அப்போ நான் சொல்ற மாதிரி குழந்தைய வளர்த்துனீங்கன்னா குழந்தைக்கு 8 மாசம் 10 மாசம் 12 மாசம் கழிச்சுதான் பல்லு முளைக்கும். முதல்ல கீழே முளைக்கும். இதெல்லாம் அறிகுறி. அந்த குழந்தைய நம்ம எவ்வளவு ஆரோக்கியம் வளர்த்துறோம் அப்படிங்கிற அறிகுறி. பாருங்க, சாதாரண பல்லுல இவ்வளவு விஷயம் இருக்குங்க. எனவே நமது தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு நமது குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சின்ன விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு தேவையோ இல்லையோ கத்துக்க வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு சொல்றதுக்காவது பிரயோஜனமா இருக்கும். நாளைக்கு மற்றவங்க சொல்லும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். எனவே இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து கேளுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக குழந்தை வளர்ப்பு பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பாக சிந்தனைகள் அளித்து வரும் ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு பனை சார்ந்த விஷயங்களை அற்புதமாக விளக்கி வரும் அகிலா குணாளன் அவர்கள் இன்றும் நமக்கு பனை சார்ந்த உணவுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக பல்வேறு உணவு முறைகளை பற்றி, பனை சார்ந்த உணவு முறைகளை பற்றி சிறப்பாக விளக்கம் அளித்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு 4வது வாரமாக பனை சார்ந்த உணவு முறைகளை பற்றி கற்றுக் கொடுக்க அகிலா குணாளன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தொடர்ந்து 4 வாரங்களாக நம்ம பனை சார்ந்த உணவுகளை பத்தி பேசிக்கிட்டு வரோம். பனை சார்ந்த நம்ம என்னென்ன பண்ணலாம், மரபு உணவுகளா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கோம். மன்னிக்கணும், என் சைடு கொஞ்சம் சத்தமும் இறைச்சலுமா இருக்கணும். அதை தாண்டி இந்த வாரம் நம்ம வீட்டுகள்லயே செய்யக்கூடிய உணவுகள், அதாவது இப்ப நுங்கு நிறைய நமக்கு கிடைக்கும். இந்த பருவத்துல நுங்கு நிறைய கிடைக்கக்கூடிய பருவம். அப்போ நுங்குல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற நுங்கு ரொம்ப இலை நுங்கா இருக்கும்போது நம்ம அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப அந்த தோலோட அப்படியே சாப்பிடணும். அந்த தோலோட நம்ம சாப்பிடும்போது அந்த தோலின் துவர்ப்பு தன்மையும் அதுல உள்ள நீர்ச்சத்தும் இதெல்லாம் உள்ள இறங்கும் போது அந்த தோல்ல ஃபைபர் நிறைய இருக்கும். அதுவும் நம்ம உடம்புல போய் சேரும். அதே மாதிரி அந்த நீர், அந்த நுங்கு அப்படிங்கிறது நமக்கு
குளிர்ச்சி தரக்கூடியது. அப்ப பெரும்பாலும் இந்த வெயில் காலங்கள்ல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீர் சத்து அதிகமா உள்ள உணவுகளை வந்து நம்ம வந்து உட்கொள்ளணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில இயற்கையா நமக்கு கொடுக்கற கொடைதான் இந்த நுங்கு. இப்போ எனக்கு இளநுங்கா கிடைக்குது அப்படின்னா அந்த இளநுங்கை எடுத்துட்டு வந்து பெரும்பாலும் இதை வந்து நான் ஒரு ஒரு பதார்த்தமா செய்யும் போது மேல இருக்கிற தோலை நீக்கிடுவாங்க. ஆனா அந்த தோலை நீக்காதீங்க. அந்த தோலை அப்படியே வச்சுட்டு இளநுங்க நல்லா சின்ன சின்ன துண்டுகளா நல்லா வெட்டி வச்சுட்டு இது கூட வந்து இப்போ ஒரு சிலவங்களுக்கு வந்து தேங்காய் அதாவது பெரும்பாலும் வந்து பாயாசமா பண்ணும்போது இதுல வந்து பால் சேர்ப்பாங்க. பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்சுட்டு அது கூட வந்து ஏலக்காய் நல்லா ஆற வச்சிடணும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு சூடா இல்லாம நல்லா ஆற விட்டு இல்ல குளிர் பதத்துல வந்து சாப்பிடுவாங்க. அப்ப இத நல்லா ஆற வச்சுட்டு இது கூட வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பாகு காய்ச்சி ஆற வச்சுட்டு கலந்து விடுங்க. சூடா கலந்து விட்டோம் அப்படின்னா பால் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பாகு காய்ச்சி நல்லா ஆற விட்டு இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம். சேர்த்துட்டு கடைசியா இந்த வெட்டி வச்ச நுங்குகளை வந்து நல்லா இது இந்த பாலோட கலந்து நம்ம வந்து இதை வந்து குளிர் வச்சுட்டு இதை வந்து பாயாசமா நம்ம குடிக்கலாம் அப்படிங்கிறது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் நல்லா வந்து அந்த முதல் பால் நம்ம வந்து தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அந்த ஒரு 5-6 நுங்கு இருந்தது அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதுல முதல் பால் இரண்டாவது பால் இந்த 2 பால் எடுத்துட்டு இந்த இரண்டாவது பால்ல வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல கருப்பட்டி பாகோ அதே மாதிரி எதுவுமே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிற மேல நல்லா ஆற விட்டு அந்த அந்த சூடு இல்லாம நம்ம வந்து கலந்துக்கணும். அப்போ இது கூட வந்து இந்த தேங்காய் பால் 2வது தேங்காய் பால் அதுல நாட்டு சர்க்கரை கலந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது கூட இன்னும் நம்ம சுவையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற பயில நமக்கு வந்து அந்த ட்ரை நட்ஸ் அப்படின்னுவாங்க. ஒரு பாதாமோ இல்ல முந்திரியோ ஏதாவது கிடைக்குது அப்படிங்கிற பயில இதை வந்து 1-2 லேசா வறுத்துட்டு 1-2 திரிச்சு இந்த தேங்காய் பாலோட கலந்து இது கூட இந்த நுங்கையும் கலந்து வச்சு நம்ம வந்து சாப்பிடும்போது சுவை ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுல வந்து தேங்காய் பாலோடைய நன்மைகள் வந்து நம்ம உடம்புல சேரும். தேங்காய் பாலும் நமக்கு வயிற்றை வந்து குளிர்விக்கக்கூடிய ஒரு பண்பு உடைய உணவு. அது கூட வந்து இந்த நட்ஸ் நம்ம சாப்பிடும்போது நல்ல கொழுப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இதுல அதே மாதிரி நுங்கோட தோலோட நம்ம சாப்பிடும்போது அதோட நார் சத்து அதுக்கப்புறம் அதோடைய குளிர்விக்கக்கூடிய பண்புகள் அப்படிங்கிற இந்த எல்லா நன்மைகளும் வந்து நம்ம வந்து உட்கொள்றோம் அப்படிங்கிறது. அப்போ நுங்கு இந்த சீசன்ல நிறைய கிடைக்கும். அப்ப நுங்கு பாயாசமா இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல வந்து நல்ல ஒரு மதியான வேலையில இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் அலங்கரிக்கணும் அப்படிங்கிற பயில நேச்சுரலாவே எந்த ஒரு ரசாயன கலவைகளும் இல்லாத ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். ஐஸ்கிரீமும் வந்து ஒரு பதார்த்தமா உங்களுக்கு ஒரு வகுப்புல வந்து சொல்லி கொடுக்குறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஐஸ்கிரீம்ஸோ இல்ல பாதாம் பிசின் கிடைக்குது அப்படின்னா பாதாம் பிசின் கொஞ்சம் இது மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து இந்த ஃபலூடா மாதிரி கூட செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ஃபலூடாங்கிறது ஒரு இந்த ஸ்பைரலினா இந்த மாதிரி கிடைக்கும். அது ஒரு லேயரா போட்டு அப்புறம் இந்த உலர் திராட்சை பழங்கள் இதெல்லாம் ஒரு லேயரா போட்டு கடைசியில வந்து இந்த நுங்கு பாயசத்தையும் கொஞ்சம் ஊற்றி பிள்ளைங்களுக்கு வந்து அழகா கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தாண்டி பனங்கிழங்கு நல்ல கிழங்குகள் இன்னும் கிடைக்குது. அப்ப இந்த பனங்கிழங்க வச்சு நம்ம முந்தி வந்து இந்த வேர்க்கடலை இதெல்லாம் கிடைக்கும் போது அதை இடிச்சு வெல்லம் போட்டு உரல்ல இடிச்சு உருண்டைகள் பிடிச்சு சாப்பிடுவது வந்து நம்ம கிராமப்புறங்கள்ல இந்த விவசாய குடும்பங்கள்ல இது வந்து மரபு வழியா வர்ற ஒரு பழக்கம். அப்படிங்கிற மேல வேர்க்கடலை அறுவடை ஆகிற பருவம் இது. இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா இந்த கோடைக்கால வேர்க்கடலை வந்து அறுவடை ஆகிற பருவம். அப்ப அந்த மாதிரி கிடைக்கும் போது நல்லா காய்ந்த வேர்க்கடலை அது கூட வந்து இப்போ 1 கிலோ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட வந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை இது போக வந்து பனங்கிழங்கு ஒரு 6 பனங்கிழங்கு நீங்க எடுத்து நல்லா அவிச்சு சின்ன சின்னதா வெட்டி உரல்ல இடிச்சு நாரை எடுத்துடணும். நாரை நிறைய வரும். அந்த நாரை அதிகப்படியான நாரை வந்து எல்லாம் மொத்தமா எடுத்துட முடியாது. ஆனா அதிகப்படியான நாரை வந்து எடுத்துட்டு இது கூட வந்து இந்த வேர்க்கடலை அப்புறம் நாட்டு சர்க்கரை இது கூட இன்னும் சுவையை கூட்டணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் எள்ளு
அதுக்கப்புறம் வந்து கொப்பரை, நல்லா தேங்காய் கொப்பரை இருந்ததுன்னா தேங்காய் கொப்பரை, இது எல்லாமே போட்டு உரல்ல நல்லா இடிக்கும் போது நீங்க இடிக்க வந்து வேர்க்கடலையில இருக்க எண்ணெய் சத்து வெளியே வரும், எள்ளுல இருக்கிற எண்ணெய் சத்து வெளியே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பனங்கிழங்குல இருக்கிற நார் சத்து அது இருக்கும், மாவு சத்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இனிப்புக்கு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம், இல்ல கருப்பட்டி கிடைச்சுன்னா கருப்பட்டி. 1 கிலோ வேர்க்கடலை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா இடிச்சு இதை வந்து உருண்டைகளா பிடிச்சி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கா ஒரு மாலை நேரங்கள்லயோ இல்ல அவங்களுக்கு எப்ப விருப்பப்படுறாங்களோ அப்ப வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு பதார்த்தமா பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆக இன்னைக்கு வந்து நம்ம வந்து பனங்கிழங்கு சார்ந்து ஒரு வீட்டுல ரொம்ப எளிமையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். இப்ப எனக்கு உரல் இல்ல இடிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லை, நமக்கு மிக்சி இருக்குதுன்னா மிக்சியில வந்து வறுத்த வேர்க்கடலை இதை வந்து நீங்க திரிக்கும் போது எப்படி திரிக்கணும்னா முதல்ல ஒரு திருப்பணும், அப்ப லேசா பொடியாகும். அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பல்ஸ்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் வேர்க்கடலையில. அந்த பக்குவம் வர வரைக்கும் நீங்க வந்து இதை வந்து மிக்சியில போட்டு அரைக்கணும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு பனங்கிழங்க வந்து ஒரு கல்லுல போட்டு இடிச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில போடுங்க. அந்த பெரிய நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு ஒரு திருப்பணும் அப்படின்னா நல்லா அரைப்பட்டு தொக்கு மாதிரி ஆயிடும். அது வந்து சாப்பிடும்போது நம்ம நார் வந்து பற்கள்ல சிக்காத மாதிரி நல்லா ஒரு பதத்துக்கு அரைப்பட்டு வரும். அப்ப இது எல்லாமே மிக்சியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு மொத்தமா ஒரு சட்டியில போட்டு கலந்து இதை வந்து உருண்டைகளா பிடிக்கலாம். உரல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா வரும். உரல் இல்லை அப்படிங்கும்போது மிக்சியில போட்டு நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா இது எல்லாமே நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்து இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது முக்கியமா வந்து இன்னைக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் ஜீரண கோளாறுகளா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த உடல்ல வந்து இருக்கிற ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இருக்கும். ரத்த சுத்திகரிப்பில் பனை சார்ந்த உணவுகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதனால கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பனை சார்ந்த உணவுகளா வந்து நம்ம வந்து முயன்றவரை எடுத்துக்குவோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய இந்த 2-3 உணவுகளும் வந்து பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வேளையில் பனை சார்ந்த உணவுகள் வந்து ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா பல்வேறு விஷயங்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்று நமக்கு வந்து 3 விதமான பனை சார்ந்த விஷயங்களை வந்து நமக்கு அற்புதமா கொடுத்துருக்குறாங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். அம்மா வந்து வெளியில டிராவல்ல இருக்கிறதுனால கேள்வி பதில்கள் கூட கொஞ்சம் சரியான முறையில் அவங்களோட ரிப்ளை பண்ண முடியாது. எனவே அனைவரும் தொடர்ந்து அவர்கள் சொன்ன அனைத்து விதமான உணவு முறைகளை கேட்கலாமா? சரி. தொடர்ந்து நீங்க வந்து பல்வேறு விஷயங்கள், பல்வேறு உணவு முறைகள், பனை சார்ந்த உணவு முறைகள் வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் முன்னாடி சரி இல்ல இன்னைக்கு சொன்ன சில விஷயங்கள்ல பனை சார்ந்த உணவுகள்ல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க டிராவல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்கா கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பனை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க செஞ்சு பார்த்துருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு அதுல சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இது இல்லாம வேற எந்த உணவு சார்ந்த கேள்விகளா இருந்தாலும் கேட்கலாம். சந்தேகங்கள் யாருக்கும் இல்லைங்களா? யாரு ஃபர்ஸ்ட் கேட்கணுங்கிறத வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி அந்த அல்வா நல்லா வந்துச்சுங்கம்மா.
சிறப்புங்க. என்ன அல்வா பண்ணீங்க? பனங்கிழங்குல பண்ணீங்களா? பனங்கிழங்கு அல்வா கோதுமை கலந்து சொன்னீங்கல்லம்மா இது. கோதுமை ஊற சிறப்பு. கலந்துட்டு இந்த ஆமா. பனங்கருப்பட்டியில அது நல்லா வந்துச்சுமா. நல்லாவும் இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லாவும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஐஸ்கிரீம் பத்தி அப்படி சொல்லுங்கம்மா. நிகழ் நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குது. கேள்வி அவங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பேசுறது கிளியர் இல்லாமா? கிளியரா பேசுங்க. வேற யாராவது சந்தேகங்கள் இல்ல உங்களுடைய செய்முறைகள்ல ஏதாச்சும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இன்றைய காலத்திற்கு பனை சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு பனங்கிழங்கா இருக்கட்டும், பனை நொங்கா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இப்ப காலகட்டம் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு உணவு. உங்களுக்கு நீங்கள் செய்யற முறைகளை கூட உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சிறப்பா தொடர்ந்து நீங்க இந்த பனை பத்தி செய்திகள் கொடுத்துட்டே இருக்கிறீங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ தினசரி நீங்க திண்டல்ல நாங்க ஈரோட்ல இருக்கிற இங்க வந்து இப்போ பனை வந்து பாத்தீங்கன்னா தினசரி ஏறி அந்த பனந்தெளிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே காட்டலாங்க, தெரியுங்களா? கேக்குது சொல்லுங்க. நமக்கு படம் தெரியுதுங்களா படம் ஐயா? தெரியுதுங்க. என்ன தெரியலைங்கய்யா? தெரியலையே. தெரியலீங்களா? இப்போ தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. தெரியுதுங்க தெரியுது. பனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது ஒரு ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டர் பனந்தெளிவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு 4-6 வருஷமா நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நன்றிங்க நன்றிங்க சிறப்புங்க. நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றி ஐயா. ஜெகநாத ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம்ங்க. அம்மா வந்து இந்த நொங்கு வந்து கெட்டியாயிடுது இல்ல, அத வந்து ஆமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது ஆமா. அதாவது கடுநொங்க ஆயிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் அது செரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு. அந்த கடுநொங்கு வந்து அத வந்து நம்ம ஒரு ஊறுகாயாவோ இல்ல புளிக்குழம்பாவோ கூட வச்சு சாப்பிடலாம். அத வந்து நம்ம வந்து உணவு வந்து நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஒரு பகுதியில வந்து ஊறுகாயும் அந்த புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறதும் ஒரு உணவு பதார்த்தமா உங்களுக்கு ஒரு நிகழ்வுல நான் சொல்றேன். இல்ல அடுத்த வாரமே கூட அந்த அந்த இதை வச்சுக்கலாம். நிச்சயமா சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப சீசனா முடிஞ்ச இருக்கு அளவுக்கு இல்லையா? இலை நொங்கா எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் நமக்கு கடைகள்ல வந்து வரும்போது கொஞ்சம் முத்துன நிலையில இருக்கிற நொங்கா இருக்கும். இல்ல நுங்கு நீங்க வாங்கும் போது அந்த முழு இதுவா வாங்குங்க. அந்த நுங்கு முழுசா வாங்கி வீட்டுல வந்து கத்திய வச்சு சீவனாவே வந்து சீவி நம்ம வந்து நுங்க எடுத்துக்கிடலாம். கடையில இருந்து துண்டுகளா நுங்கா மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது அந்த காலதாமதம் ஆகும்போது கண்டிப்பா நுங்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிஞ்ச அளவுக்கு நுங்க வந்து முழுசா வாங்கி வீட்டுல இருக்கிற கத்தி வச்சு லேசா சீவுனாவே வந்துடும். அந்த இப்போ மாதிரி அந்த வாங்கி பழகுங்க. ஓகேங்கம்மா, பண்றேங்கம்மா. அந்த கடுநொங்க ஜூஸ் போட்டு குடிக்க கூடாதாங்க? இந்த மாதிரி மிக்ஸில போட்டு அடிச்சு ஜூஸ். அது நீங்க மிக்சியில போட்டாலும் அரைப்படுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இருகலா இருக்கும். அது பச்சையா நம்ம சாப்பிடும் போது செரிமான கோளாறுகள் நிறைய வருது. முக்கியமா இத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதனால முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா.
அம்மா கேட்கலைங்கம்மா. கேக்குதுங்களா? இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதாங்கம்மா கேக்குது. கேக்குது ஆ கேக்குது. முடிந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து கடுநுங்க வந்து பச்சையா சாப்பிடுறத தவிர்த்துக்கோங்க. அது ம். உண்மையிலேயே செரிமான கோளாறுகள் நமக்கு கூட ஏற்படுத்தக்கூடியது. அத வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். ஆனா வந்து பச்சையா சாப்பிடுறத வந்து தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்கம்மா. அடுத்த தடவை அந்த ஊறுகாய்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லி நிச்சயமா அடுத்த அடுத்த வகுப்புல வந்து ஊறுகாயும் அந்த புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து நான் ஒரு பகுதியா போட்டேன். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு பனை சார்ந்த விஷயங்களை வந்து அற்புதமா அந்த உணவு முறைகளை பற்றி சிறப்பா விளக்கம் அளித்தார்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஒரு பனை சார்ந்த உணவு முறைகள் 4ஆம் பாகத்தை சிறப்பாக அளித்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் கோஸ்டல் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.